ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸ்புக்கை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபேஸ்புக்கு உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கீழே உங்கள் இனிஷியல் போட்டிருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா 3 லைன் டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட் ஃபீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கீழே சி மோர் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு இங்கே பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு கிரியேட்னு இருக்கு இல்லையா, கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பேஜுக்கு இருந்தது ஒரு நேமு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். என்னன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு அது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு சேனல், இது வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பேஜஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக சொல்ல போனால் நம்ம ஒரு சேனல், யூடியூப் சேனல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேனல் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனல்னா பேஜ் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் என்ன பேர் வைக்கலாம், சின்ன உதாரணத்துக்கு விவி மீடியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். மீடியன் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இப்போ எதை பற்றின வீடியோஸ் எல்லாம் எதை பற்றின போஸ்ட் எல்லாம் நம்ம போட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரிஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது மீடியா நியூஸ் கம்பெனின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன்று பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம கொடுத்துடலாம். தேர்டு வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். அதில் கொடுத்துச்சின்னா என்டர்டைன்மெண்ட் வெப்சைட். ஓகேவா, இந்த மாதிரி நான் 3 கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட்னு கொடுத்துக்கலாம். கிரியேட்னு கொடுத்தா லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் இது பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ வந்துட்டு இப்போ ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நம்ம பிஸ்னஸில் எஸ்பிஓக்கு வேண்டி தானே நம்ம இது பண்ணோம். அப்போது எஸ்பிஓவில் வர போஸ்ட்டு இப்போ ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ ப்ரொமோட் பண்ணி தானே கொடுக்க போகிறோம். அப்போ அதனால வந்துட்டு ப்ரொமோட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறேன், பயோ நீங்கள் வந்துட்டு ChatGPT கிட்ட கூட கேட்கலாம். நீங்கள் வந்துட்டு ஹவு டு மியூசிக் ரிலவெண்டடாக பேஜஸ் பயோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்தே ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இல்லை நீங்கள் ஓன் கண்டென்ட்லாம் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, இப்போ மை கம்பெனி ப்ராடக்ட்னு கொடுத்துட்றேன். எஸ்பிஓல இருந்து வர்றதுனால எஸ்பிஓல இருந்து நான் இதுக்காக மட்டும்தான் நான் இதை ஃபேஸ்புக்கெல்லாம் வச்சிருக்கேன். பேஜஸ் கிரியேட் பண்ணுறேன். மை எஸ்பிஓ கம்பெனி, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா நான் சும்மா ஒரு உதாரணம் நம்ம 300 வேர்ட்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வெப்சைட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்காது. அதனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. அதாவது பிளாகர் வெப்சைட் இருக்கு இல்லையா, பிளாகரில் போயிட்டு அது நான் அப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்துட்டு உங்கள் ஜென்யூனஸை இதில் தான் நீங்கள் காட்டணும். கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு பேஜ் சாம்பிளுக்கு வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். சாம்பிள் கிரியேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சேனலை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, மொபைல் நம்பர் கொடுக்கும்போது கண்ட்ரி கோடோட கொடுங்க. கண்ட்ரி கோடோட கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு அட்ரஸ் ஆர் லொக்கேஷன் நம்ம பிஸ்னஸுக்கு இப்போ பண்ணுறதுனால மொபைல் நம்பரு, மெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கணும். அப்போ அப்படி இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளை பார்த்து கரெக்டாக வருவாங்க, நம்ம மேலே ஒரு ட்ரஸ்டட் வரும். சரிங்களா, அதனால கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுத்துக்குங்க. அதாவது உங்களுடைய ஓன் நம்பரு அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து, பிஸ்னஸுக்கு என்னது ஒரு தனி நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக கொடுத்துக்குங்க. சரிங்களா, இப்போ வந்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு டோர் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ உதாரணமாக ஏதோ ஒரு அட்ரஸ் போட்டுடுறேன். சரிங்களா,
சிட்டி டவுன்னு போட்டு நான் கூடலூர்னு கொடுத்துட்றேன். கூடலூர்னு கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு எது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் இதில் வந்துட்டு ஜிப் கோடு கேட்குது. ஜிப் கோடு கரெக்டாக பின்கோடு தான், பின்கோடு கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஏதாவது வெப்சைட் கொடுக்கல, இதில் வந்துட்டு அட்ரஸ் இங்கேயும் நான் கூடலூர்னே கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குது இல்லையா? இப்போ ஹவர்ஸுங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எந்த டைம் வேணாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாமா, ஷாப் எப்படி இருக்கும், இது ஒரு ஷாப் மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்க. ஒரு பேஜஸ்ங்கிறது வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, எனி டைம் இருக்க போகிறீங்க, 24 hours எவ்ரி டே அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் யுவரானா அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் வரும் டேட்டு நாள்ஸ் டேஸ் எந்தெந்த டேஸ் நான் ஓப்பனில் இருப்பேன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து கொடுக்க போகிறது வந்துட்டு 24 hours நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். சரியா, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நீங்கள் இது தான் பேனருங்கிறது, இந்த பெரிய இது இருக்குல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேனருங்கிறது நான் பேனர் ஃபோட்டோஸு நான் வந்துட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். பேனர்ஸ் நிறைய இருக்குது, அதில் வந்துட்டு உங்கள் நேம் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மாதிரி உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். இதிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நான் இப்போ பேனர்ஸ் எல்லாம் ஒன்று கிளிக் பண்ணல, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணணும். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ என்னோடய இதில் வந்துட்டு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ செலக்ட் ஆள்னு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நான் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே சஜஷன் மோர் சஜஷன் சொல்லிட்டு வந்திருக்கு, அது நம்ம தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. ஹெல்த் குட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு ஸ்டே இன்ஃபார்ம் அபவுட் யுவர் பேஜ்னு சொல்லிட்டுருக்கலாம், நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துக்கிறோம், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போது டன் கொடுத்தலாம். மார்க்கெட் ப்ரொமோஷன் இமெயில் அபவுட் யுவர் பேஜ், இமெயிலையும் வரணுமா, மெட்டா ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நான் டன்னு கொடுத்துக்கிறேன். டன்னு கொடுத்தோன்னே ஸ்விட்ச் அக்கௌண்ட் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இதெல்லாம் வேண்டாம். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாலோஸ் மோர் ப்ரொஃபைல்ஸ் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக வரும்போது நீங்கள் கரெக்டான ஒரு இதெல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. உங்களை இல்லைன்னா புதுசாக கூட ஒரு ஃபேஸ்புக் ஐடியா க்ரியேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேஜஸ்ஸு க்ரியேட் பண்ணி அதை நார்மலாக ரன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய இது பார்க்கணுன்னா இங்கே ப்ரொஃபைலை பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மூலிமா நீங்கள் போஸ்ட் போட்டு இதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அது அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி போஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறது SBO ஜாப் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய பேஜஸ் எப்படி இருக்குங்கிறது. நீங்கள் இந்த பேனர்ஸ் எல்லாம் கரெக்டாக கிளிக் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்கலாம். நம்ம பிஸ்னஸுக்குன்றது வந்தாச்சு, அதுக்கு சீக்கிரம் பார்த்தாலே தெரியணும். ஸோ இந்த சேனலில் வந்தால் இந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான பொருள் கிடைக்குங்கிற மாதிரி அட்வான்டேஜாக நீட்டாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் போட்டுக்கலாம். நான் சொல்கிறேன் அப்போது என்னென்ன மாதிரி பேஜஸ் வரும், எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பேஜஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு கரெக்டாக இங்கே வந்து நான் ப்ரோமோட் மை கம்பெனி ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கல, இதுக்கு கீழே நல்ல ஒரு அட்ராக்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரியா? இது வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் யுவர் பேஜ், அது வந்து நீங்கள் உங்கள் பேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதை வந்து அடுத்து நான் சொல்லித்தரேன் எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம். உங்கள் பேஜை வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு என்ன நல்லா பண்ணணுங்கிறது நான் அடுத்து சொல்லித்தரேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணிக்க வேண்டாம். நான் கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலு. நீ போக போக நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.